அண்மைச் செய்தி. மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய காவலர் பூபாலனுக்கு வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலர் பூபாலனுக்கு நீதிமன்ற காவல் விதித்து மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாக்கியவதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவலர் பூபாலன் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருந்திருக்கிறார். நாகேந்திரன், விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. மதுரை அப்பந்திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலன் அவரது மனைவி தங்கப்பிரியா என்பவரை வரதட்சணை கேட்டு அவரை கடந்த சில நாட்களாக கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த தங்கப்பிரியா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்பந்திருப்பதி காவல்துறையினர் பூபாலன் மற்றும் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய செந்தில் குமரன் இவர் சாத்தூர் காவல் ஆய்வாளராக இருந்தார். நேற்று அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அந்த பூபாலனின் தாய் விஜயா, அவரது சகோதரி அனிதா ஆகிய 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் மதுரை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்பந்திருப்பதி காவல்துறை மூலம் அந்த ஆஜர்படுத்தப்பட்ட அந்த பூபாலனிடம் விசாரணை செய்த கூடுதல் மகளிர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற அந்த நீதிபதி பாக்கியவதி விசாரணை செய்ததன் அடிப்படையில் அவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்ததன் அடிப்படையில் அவரை வருகின்ற 25 தேதி வரை நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.